ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை நேரத்துக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து நம்மோடு கூட இருந்து இந்த அதிகாலை வேளையில் கர்த்தரை துதிக்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்ததை நினைத்து கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி யோபின் புத்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனம். இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போகும், அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழது மேலதாக்கும். இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போகும், அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழது மேலதாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு சொல்லுகிறார் இந்த வார்த்தைகள். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். தண்ணீர்களை அடக்கவும் முடியும், தண்ணீர்களை வரவிடவும் அவராலே முடியும் என்று பார்க்க. நோவாவின் காலத்து தண்ணீர் எப்படி வந்தது? வானத்தின் மதகுகள் திறவுண்டது, பூமியின் மதகுகள் திறவுண்டது. பாருங்கள், தண்ணீர் ஏராளம் பெருகினது. 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அழிந்து போயின. 8 பேர் மாத்திரம் பேழையினாலே காக்கப்பட்டார்கள் என்கிறது நமக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கும் ஆண்டவர் ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்மை பாதுகாக்கிற தேவன் என்கிறத, ஜலத்தினால நம்மை பாதுகாக்கிற தேவன் என்கிறத கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது. பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய எரேமியா மலை தாழ்ச்சியை குறித்து சொல்லுகிறதான வார்த்தைகளை நாம் கேட்போம். அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். பிரபலமான குடும்பத்தில் உள்ள சிறுவர்கள் இதுவரை குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீருக்கு அலைந்தது கிடையாது. ஆனால் இப்போது வேறு வழி இல்லாமல் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோடு திரும்பி வருகிறார்கள். இந்த சிறுவர்கள் தாழ்ந்த பகுதிகளுக்கு, பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை தேடி கிடைக்காமல் எப்படி போனார்களோ அதுபோல வெறும் பாத்திரத்தோடு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். வெட்கி நாணி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். தண்ணீர் கிடைக்காததினாலே வெட்கப்பட்டு தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். வெளியின் பெண்மானும் குட்டி போட்டு புல் இல்லாததினால் அதை விட்டு ஓடி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிருகங்கள் கூட குட்டி போட்டு புல் இல்லாததுனால குட்டியை போட்டு விட்டு அது ஓடி போகிறது. மழை தாழ்ச்சி எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது பாருங்க. மழை குறைவு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போகும், பூமி வெடித்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவவேளையில அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழது மேலதாக்கும். ஆண்டவர் தண்ணீரை வரவிட்டால் பூமியை கீழது மேலது ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஃப்ளட், எவ்வளோ ஃப்ளட் பார்க்கிறோம். விளைந்த பயிரை அறுத்து கொண்டு வர முடியவில்லை. எவ்வளோ அழிவு, கோடிக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடிகளுக்கு அழிவு ஒவ்வொரு மாநிலமும் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆகவே பாருங்க, யோபு 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் படிக்கிறோம், ஜலப்பிரவாகம் தண்ணீர் கற்களை குடையும், ஜலப்பிரவாகம் பூமியின் தூளில் முளைத்ததை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தண்ணீர்களை வரவிட்டால் பூமியை கீழது மேலதாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை நடத்துவார். இந்த மனுஷருக்கு, இந்த மிருக ஜீவன்களுக்கு புல்லை முளைப்பிக்கிறார், மனுஷருக்கு பிரயோஜனமான ஆகாரத்தை முளைப்பிக்கிறார். எல்லாம் அவருடைய செயல். நன்றி உள்ளவர்களாக ஆண்டவருக்கு காணப்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல் எங்களை பாதுகாக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்து மிகவும் அற்புதமாக எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. எவ்வளவோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் செய்யக்கூடும் என்கிறத நாங்கள் அறிகிறோம். ஆனாலும் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும்படி எத்தனையோ காரியங்களை அனுதினமும் எங்களுக்கு செய்து வருகிறேன். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலே ஆசீர்வதியும். இந்த நாளும் இவர்களுக்கு சந்தோஷமாய் இருக்கட்டும். ஆண்டவர் இவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த நாளில் ப்ரொவைட் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும்.
இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.